நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலையெழுத்தையே மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது போல தாங்க நம்ம விஜயோட தலையெழுத்தவே மாற்றி எழுதிட்டாங்க நம்ம தேவசேனா வந்ததுனால எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் ஜெயிலே எங்கே அவரோட வாழ்க்கை கழிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லி, மறுபக்கம் வெண்பா, அன்னபூர்ணி, அரவிந்த் இவங்கெல்லாம் ஃபீல் பண்ண இந்த தருணத்தில் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் என்ட்ரி கொடுத்து வெண்பாவோட விஜயை சேர்த்து வச்சுட்டாங்க. தான் பிள்ளைய பார்த்தவங்க விஜய்க்கு இவ்வளோ சந்தோஷன்ற நான் கனவுலே இதுக்கு அப்புறம் நடக்காது, என் வாழ்க்கையை அவ்வளோதான் சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என்னோட வாழ்க்கையை நீங்கள் திரும்ப கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் தர மேடம், ஏன் ஆயுசு முழுக்க உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விடுறாங்க. மிஸ்டர் விஜய், என்னோட கடமையை நான் செஞ்சேன், நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஒரு பக்கம் அப்படியே சும்மா அந்த கதிரேசனுங்கிறானே அப்படியே சும்மா உரு முக்கம் தூக்கி வச்சுன்னு ஓரமாக நின்று இருக்கான் சொட்டமானே. அப்படியே அவன் தலையில் போய் கிரவுண்டில் அப்படியே சும்மா காலி கிரவுண்டில் கிரிக்கெட் ஆட்டு வந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ப்ரெஷர் ஏற்றி விட்டா இவ்வளோ நாளாக. நம்ம விஜய் ஒரு பக்கம், வெண்பா ஒரு பக்கம் பிரித்து வச்சு அப்பா பிள்ளைய பிரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. அதை செஞ்சு இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்தின்னு அவன் மண்டையை அப்படியே சும்மா போட்டு நல்லா நங்கு 4 குத்துக்கணும். அப்போ தான் என்னோட ஆத்திரமே தீரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதை தான் நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. நான் கம்முன்னு பாரின்னு போயிடுறேன். எதுக்கு எங்கள் அப்பா பேச்சை கேட்டுன்னு இந்த ஊரில் வந்து இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டுனா அவமானப்பட்டுனா இருக்கணும். இதுக்கு பேசாமல் நான் அழகாக என் இடத்துக்கு போயிட்டு இருந்தேன்னா இன்னும் ராணி மாதிரி ஜம்முன்னு கும்முன்னு வாழ்ந்துன்னு இருப்பேன். அதை விட்டுட்டு எங்கள் அப்பா பேச்சை கேட்டு இங்கே வந்து அசிங்கம் பண்ணணும்னு எனக்கு தான் தலையெழுத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இந்தளவுக்கு ஒரு பக்கம் சேஞ்சஸா? வாவ், நம்ம நிஷா கடை பக்காவான நல்ல கிளாரிஃபிகேஷனோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி யாருக்கிட்ட நடந்துக்கணும் எல்லாமே நல்லாவே தெரியுதுங்க. என்ன கொஞ்சம் அப்பப்போ கிராக் மாதிரி பண்ணுவாங்க, மற்றபடி அவங்க கிளாரிஃபிகேஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜயை பார்த்து தான் அப்படியே சும்மா கண் கலங்கி போய் நின்று இருக்காங்க. பேசவே முடியல அவங்களால, வார்த்தையே வெளியே வரல, திக்கு திணறன்னு இருக்குது. ஒரு பக்கம் வெண்பாவும் விஜயை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போக மாட்டேன், எக்காரணத்துக்கு வந்து யார் பேச்சும் கேட்டு நான் நடக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க விஜய்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே விஜய் பார்க்கணுமே, இதுக்கப்புறம் நீ மன்னிப்பே கேட்கக்கூடாது, ஏன்னா நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ நான் வெண்பா அன்னபூர்ணி அரவிந்த் நம்மளாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. ஆனால் அரவிந்தோட செல்வாக்கு குடும்பம் இதை பற்றியெல்லாம் மல்லிக்கும் விஜய்க்கும் தெரிய வந்தால் விஜய் ரொம்ப ஆச்சரியப்படுவார். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்துன்னு இருக்கீங்களே, அந்த திமிரு ஆங்காரம் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லை. உங்களுக்கு இதனால தான் அரவிந்த் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நீங்களும் அதே மாதிரி தான் விஜய் சார், நீங்கள் கரெக்டாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற விஷயம், உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். உங்களை பார்த்து எப்படி பிஸ்னஸில் க்ரோத் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், ஆளுங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், இருக்குதோ இல்லையோ அவங்கக்கிட்ட எப்படி பேச கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட பார்த்து கற்றுக்கினேன். அந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம அரவிந்தோட அப்பா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, இன்னும் கொஞ்ச நாள் அவர் இறக்குற ஒரு அபாயம் இருக்குது, அதனால் அவர் வந்து இனிமேல் கம்பெனி நீ தான் டேக் ஓவர் பண்ண, வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வேறு ஆப்ஷன் இதுக்கப்புறம் இல்லை, அதை வந்து எடுத்துறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அரவிந்த். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் விஜயும் சேர்த்துக்கிறாங்க. விஜயோட டேலண்ட் எல்லாமே இருந்தால் கம்பெனி நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேள்விப்பட்டிருக்காரு விஜய் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மேலே அவதூறாக பழி போட்டு அவரோட சொத்து எல்லாமே அவங்க, அதாவது கூட பிறந்த அக்காவே ஆட்டையப்பட்டது, இது எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வா பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவர் இருந்து எவ்வளோ தான் சொத்து வச்சுருந்தாலும் அதை கரெக்டாக எட்டுன்னு போனால் தாங்க அவங்களால அதை பராமரிக்க முடியும். இல்லை ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது யார்கிட்ட இருக்கணுமோ அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக டேக் ஓவர் பண்ணி அதை எடுத்துன்னு போக முடியும். இல்லை எல்லாருமே என்னால் முடியும் சொல்லிட்டு வச்சுன்னுக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டாங்க. காசு இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட மாட்டாங்க. அந்த காசை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த விஷயத்தை இவங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். லேட்டாக புரிஞ்சுக்கனால கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைப்படி நடந்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க தாங்க போகிறோம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கா திடீர்னு என்னன்னு தெரியலங்க, ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் சும்மா வயன்னு வருது பாஸ்ட்டாக. யார் என் காலங்காத்தால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, பாவம். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி ஒரு நாள் எல்லாருக்கும் அதே தான் நிலமை தான். அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம், சிந்திக்க வேணாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும். அதே சமயத்தில் நம்ம
ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து அரவிந்த் கிட்ட வந்து எப்படியான பேசணும், அரவிந்தை கரெக்ட் பண்ணணும், அரவிந்த் கூட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா, எப்படி பேச போகிறாங்க, எந்த விதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் எல்லாமே நல்ல விதமாக நடந்துட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி தான் நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. கடவுளோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காதுங்க. வாழ்க்கை ஒரு பக்கம் சுமூகமாக சந்தோஷமாக போகும். ஆனால் அப்படி நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா நினைக்கும் போது ஒரு பக்கம் திக்கு 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 டக்கு 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 டுக்கு டுக்கு டுக்குன்னு இருக்குது. பார்த்துப்போம், எவ்வளோ பிரச்சனையை பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில் விட்டு நாமளே அந்த ஆண்டவன் மாதிரி அப்படியே சும்மா தப்பை ஒரு பக்கம் தட்டி கேட்டு ஓட விட்டு அடிக்கணும். அப்போ தான் எல்லோரும் புத்தி வரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.